ஹாய் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுஜா. ஃபயர்லெஸ் குக்கிங் அண்ட் ஸ்நாக்ஸில் இன்றைக்கி 5th டே. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறேன். ஸோ ஒரு ஆப்பிள், ஒரு மேங்கோ கிடச்சிருச்சு சீசனில். கொய்யாப்பழம் 2 எடுத்திருக்கேன், ஆரஞ்சு 1 அண்ட் வாழைப்பழம் 1 எடுத்திருக்கேன். இங்கே கிரேப்ஸ், பச்சை கிரேப்ஸ், கருப்பு கிரேப்ஸ், மாதுளை, அன்னாச்சி பழம் மட்டும் வாங்கலை. ஸோ ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே கழுவி தான் வச்சுருக்கேன். மாம்பழம் கிடச்சிட்டு எனக்கு மாம்பழம் எடுத்துருக்கேன். ஆப்பிள் வாங்கிக்கலாம். இந்த சாலட் இந்த டிஷ் என் கூட வேலை பார்க்குற ஷாப்புக்கும் கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் சுப்ராஜ். அவங்க போன வாரத்துக்கு முந்தின வாரமாக அக்கா அந்த ஃபயர்லெஸ் குக்கிங் எனக்காக இது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நைட் டியூட்டியில் இருந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ ரெடி பண்ணுறேன். அன்றைக்கி சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சி, ஸோ நீங்கள் சேலஞ்ச் ரவுண்ட் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். இப்போ செய்ய முடியாத சேலஞ்ச் ரவுண்டாக சொல்லுங்கள், வாங்க முடியாத டிஷ் மாதிரி இருக்காது சொல்லிடுறாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் சம்மரில் பார்த்துடுங்க. சூட் பிடிக்கும் பார்த்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. வேறு எதுவும் உங்கள் உடல் நலனில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நான் லெஃப்ட் ஹேண்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் கேமராவை இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ ரைட் ஹேண்டில் தான் கட் பண்ணுற மாதிரி எனக்காக தெரியும் கேட்பாங்க. விஷயம் அதோடு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஆக்சுவலாக என்னோடய நாத்தனா உஷாவுக்கும் டேனி அவர்களுக்கும் திருமண நாள் நேற்று. ஸோ நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வாட்ஸ்அப் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு லேடிஸஸாக திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்.
பாப்பா இருக்காங்க, பாப்பாவுக்கு கொய்யாப்பழம் ரொம்ப கொட்ட பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் பாப்பாக்காக வந்து கொய்யாப்பழம் கம்மியாக போட்டுருக்கேன். நான் எப்பவும் செய்கிற டிஷ் அவங்களுக்கு நான் வச்சுட்டு போயிருப்பேன். அவங்க சாப்பிடுவாங்க, லேட் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. பேட் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டேரெக்டாக ஃபோன்லேயே சொல்லுங்கள். பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. வணக்கம். வாங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரைட் ஹேண்டில் தான் ஊற்றுறேன். ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு நல்ல க்ரீம் உள்ள மில்க் வந்து குக் பண்ணி நல்லா ஆற வச்சு ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங்னால அது பண்ணாமல் இது நம்ம பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து ஸ்பூன் பண்ணி சீனி போடலாம். க்ரீம் வச்சு இருக்காது, லிமிட் இருக்காது. ஸோ வந்து ஃப்ரூட்ஸ்க்கு நாட்டு சக்கரை போட முடியாது, அதனால நான் வெள்ளை சீனி போட்டேன். ஆல்ரெடி ஃப்ரூட்ஸில் ஸ்வீட் இருக்கும், நம்ம லைட்டாக போட்டால் போடலாம். வெயிலுக்கு நல்லது தான், சாப்பிட்லாம். காரமாக வச்சு சாப்பிட்றதோட ஃப்ரூட்ஸு, ஜூஸு, மோர், கூழ். மதுரையிலனா பயங்கர கூழ் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக இருக்கும், வீட்டியாக வச்சுருப்பாங்க. ஜமிலாக்கா, நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து விட்ருங்க, நான் உங்களுக்கு ஃபுட் கொடுத்து விடுறேன். ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிட்டு. எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்ப்போம்.